என் பெயர் செல்வி. குடும்ப சூழ்நிலை காரணமாக கட்டுமான வேலைக்கு செய்து வருகிறேன். நான் வேலை செய்யும் இடத்தில் கொத்தனார் தனபால் என்பவருடன் பழக ஆரம்பித்தேன். இருவரும் நல்ல நண்பர்களாக பழக ஆரம்பித்தோம். அவர் வேலைக்கு வரும்போது எல்லாம் நீளமான ஒரு வாட்டர் பாட்டிலை கொண்டு வருவார். எனக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் அவருடைய வாட்டர் பாட்டிலை எடுத்து தண்ணீர் குடிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. என்னதான் நண்பராக இருந்தாலும் அவர் அடுத்தவர்தான். அவருடைய வாட்டர் பாட்டிலை எடுத்து தண்ணீர் குடிக்க தயக்கமாக இருக்கும். ஒரு நாள் வெயில் கொளுத்தியது. எனக்கு மிகவும் தாகமாக இருந்தது. அந்த நேரம் அவர் தன்னுடைய தண்ணீர் பாட்டிலை கையில் வைத்திருந்தார். நான் அவரிடம் சென்று, உங்களின் தண்ணீர் பாட்டிலை தருகிறீர்களா? எனக்கு தாகமாக இருக்கிறது எனக் கூறினேன். உடனே அவருடைய வாட்டர் பாட்டிலை எடுத்து என் கையில் கொடுத்து விட்டார். நான் தாகம் தீரும் வரை தண்ணீர் குடித்தேன். நான் வீட்டிலிருந்து வரும்போது மாம்பழங்களும் உளுந்த வடையும் கொண்டு வந்திருந்தேன். பிறகு அவரிடம், என்னிடம் உளுந்த வடையும் மாம்பழங்களும் இருக்கிறது. உங்களுக்கு பசித்தால் சொல்லுங்கள், தருகிறேன் என கூறினேன். அவர் சற்று தயங்கினார். உளுந்த வடைக்கு காசெல்லாம் தர வேண்டாம். சும்மாவே தருகிறேன். எடுத்து சாப்பிடுங்கள் என கூறினேன். பிறகு மூடியிருந்த உளுந்த வடையையும் மாம்பழங்களையும் திறந்து அவரிடம் எடுத்துக் கொடுத்தேன். சுவையாக இருக்கிறது என கூறி சாப்பிட்டார். அன்றிலிருந்து அடிக்கடி என் வீட்டிற்கு வந்து என்னிடம் உளுந்த வடை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தார். நானும் தயங்காமல் அவருடைய வாட்டர் பாட்டிலை வாங்கி தண்ணீர் குடிப்பேன். எங்களுடைய நட்பு இன்னும் வலுவானதாக மாறியது. இது எனக்கு நடந்த உண்மை சம்பவம். பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.